ஸோ ஒரு சமூகத்துடைய வலிமை வந்து அது நிலப்பரப்புல கிடையாதுங்க. அது நிறை நம்பிக்கையா நீதியா இருக்கிறது, அவங்க ஒழுக்கம் இதுலதான் இருக்கு. ஸோ அரசியல் குழப்பங்கள், மதத்துடைய சீரழிவு, பேரரசுகளுடைய ஆதிக்கம், இந்த இருள் நடுவுல தான் அல்லாஹ் ஒளி விளக்குகளாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறான். பாபிலோனியன் கேப்டிவிட்டிக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கிய நபர் வந்து எஸ்ரா. பல யூத மற்றும் கிறிஸ்துவ ஆய்வாளர்களே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, மூசா அவர்களுக்கு உறுதியாக கூறப்படும் 5 நூல்களையும் ஃபென்டாடாக் என்று சொல்லுவாங்க. அந்த ஃபென்டாடாக் வந்து மூசா எழுதல அப்படின்னு சொல்றாங்க அவங்க அறிஞர்களே. பல நவீன ஆய்வாளர்கள் கருத்துப்படி அவை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எழுதப்படல, பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தொகுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. குறிப்பாக பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு அவற்றின் தற்போதைய வடிவம் வந்து உருவானதுன்னு சொல்லுவாங்க. பிறகு கிரேக்க ஆட்சியில பாத்தீங்கன்னா கிரீக் ரூல் வந்தது, முக்கியமா கிமு 332. இதுல வந்து அலெக்சாண்டர் த கிரேட்லாம் வராங்க இல்லையா. கிரேக்கர்கள் வந்து கிரேக்க நாட்டிலேருந்து வந்தவங்க மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் விரிவடைஞ்சிச்சு. பலஸ்தீன், ஷாம், எகிப்து, மெசபடோனியா வரை ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஸோ கிரேக்க நாகரிகத்துடைய சிறப்புகள் நமக்கு தெரியும். தத்துவம், மருத்துவம், வானியல், பொருளியல், கட்டிடக்கலை, சிற்பக்கலை சொல்லி இது எல்லா துறைகளிலும் அவங்க முன்னேறினாங்க. பிளாட்டோ, பித்தாகரஸ், டெமோக்ராட்டிகஸ் போன்ற முக்கிய தத்துவ ஞானிகள் வந்த இடம் அது. இவர்கள்ல பலர் வந்து எகிப்துல கல்வி கட்டுறாங்க, அந்த யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சவங்க. கிரேக்க மதத்துடைய நம்பிக்கைகள் நமக்கு தெரியும். பல தெய்வ வழிபாட்டுல மூழ்கி இருந்தாங்க. போருக்குன்னு ஒரு தெய்வம், கடலுக்குன்னு ஒரு தெய்வம், விவசாயத்துக்குன்னு ஒரு கடவுள், காதலுக்குன்னு ஒரு கடவுள் சொல்லி பல தெய்வங்களை வணங்கினாங்க. ஸோ கிரேக்க தெய்வங்கள் பற்றிய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தெய்வங்கள் சாப்பிடும், குடிக்கும், சண்டையிடும், கோபப்படும், மகிழ்ச்சி பெறும் என்று மனிதர்களை போலவே தெய்வத்தை ஆக்கி வச்சாங்க. பிறகு சாக்ரட்டிஸ் வந்து என்ன செய்யறாரு, ஓரிரை கொள்கை சிந்தனையை பரப்புறாரு. அதற்காக ஊருக்கு எதிராக அவர் போனதுனால என்ன செஞ்சாங்க, அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. விஷம் குடித்து மரணம் அடைஞ்சார், விஷம் கொடுக்கப்பட்டாங்க. பிறகு ரோம பேரரசுடைய ஆட்சி கிமு 63. ரோமர்கள் வந்து இத்தாலிய வம்சத்தை சேர்ந்தவங்க. கிரேக்க ராஜ்யங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கைப்பற்றுறாங்க. பின்னர் பாலஸ்தீனியை ஆக்கிரமிக்கிறாங்க. பிறகு ஹெரோட் த கிரேட்னு சொல்லக்கூடிய அந்த முக்கிய நபர் சுமார் கிமு 37 கிமு 4 வரையும் ஆட்சி செஞ்சவர். ரோமர்கள் அவர்களை வந்து யூதர்களுடைய மன்னராக நியமிக்கிறாங்க ரோமுடைய ஆட்சி கீழே. ஸோ அவருடைய குணம் என்னன்னா, ரோமர்களுக்கு முழுமையா விசுவாசமா இருந்தார். கொடுங்கோல் மன்னராக இருந்தாரு, கடுமையான ஆட்சியாளராக இருந்தாரு, சந்தேகப்பட்டவங்க எல்லாம் கொன்று தீர்த்தாரு. பிறகு 2வது ஆலய விரிவாக்கம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. யூதர்களுடைய ஆதரவை பெற ஆலயத்தை பெரிதாக விரிவுபடுத்தினாராம் அவர். ஸோ ஈசா பிறந்த காலம் பார்த்தீங்கன்னா, ஹெரோது ஆட்சியோட இறுதியில தான் பிறக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி சுத்தமா போயிடுச்சு யூதர்கள் மத்தியில. யூதர்கள் மத்தியில இருக்கிறது இப்ப என்ன, மெட்டீரியலிஸ்டிக் தாட் தான், எல்லாமே வந்து பொருள் தான், பொருளாதாரம் தான் என்று. ஸோ அப்பதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து கொண்டு வராங்க ஜீசஸ். ஆனா இவங்க எதிர்பார்த்தது வந்து உலகத்துடைய ஆட்சி, யூதர்கள் இறுதி மெசையா வருவாங்க. அதை ஜீசஸ் கொடுக்கலன்ன உடனே அவருக்கு எதிராக கிளம்புனாங்க. அது நமக்கு தெரியும் அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஸோ ஜீசஸுடைய காலத்துல தான் ரோம ஆட்சி தொடருது. அரசியல் குழப்பங்கள் அதிகரிக்குது, சமூக அநீதி பரவி இருந்தது. பிறகு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹெரோது மன்னருக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஹெரோது ஆன்டிபஸ் என்று சொல்ல மன்னர் கிமு 4 கிபி 39 வரைக்கும் ஆன்டிபாஸுடைய சட்டவிரோத திருமணத்தை எதிர்த்து ஃபத்வா கொடுக்குறாங்க. திருமணம் செல்லாது, அவங்க திருமணம் செய்யக்கூடிய பெண் வந்து அவங்களுக்கு திருமணம் செய்ய தகுதியுடையவங்க இல்ல, ஹராம் என்று ஃபத்வா கொடுக்கும்போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை கொல்றாங்க. அடுத்தது பாண்டியஸ் பிலேட் என்ன செய்யறாரு, ஆட்சி வந்து கிபி 26 36 வரைக்கும் ரோமர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் இவர். ஸோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பலஸ்தீனத்தை நிர்வகித்த முக்கிய அதிகாரி தான் பாண்டியஸ் பிலேட். இப்போ பலஸ்தீனின் சமூக நிலை அந்த காலத்துல வந்து 2 உலகங்கள் இருந்துச்சு. ஒண்ணு வந்து ஆட்சியாளர்கள், செல்வம், ஆடம்பரம், அதிகாரத்துல ஊர்னவங்க. இன்னொன்னு பொதுமக்கள், வறுமை, வரி சுமை, அடக்குமுறையில இருந்தவங்க. இது சமூகத்துல இனவாதம், பிரிவினைகள், மத குழு சண்டைகள், அதிகார துஷ்பிரயோகம், பொருளாதார சமமின்மை எல்லாம் பரவுது. பிறகு யூதர்களுடைய பிரிவுகள் அந்த காலத்துல பல பிரிவுகளா இருந்தாங்க. யூதர்கள் சதுசீஸ்ன்னு இருந்தாங்க, இவங்க ரோமர்களோடு ஒத்துழைச்சாங்க. பாரசீஸ்ன்னு இருந்தாங்க, இவங்க மத சட்டங்களை வலியுறுத்தினாங்க. அடுத்து எஸ்என்எஸ் சொல்லி இருந்தாங்க, இவங்க வந்து எதிர்பார்க்கப்பட்ட மீட்சியாளரை எதிர்நோக்கி இருந்தாங்க, மெசையாவை. அடுத்து தீவிர தேசியவாதிகள், நேஷனலிஸ்ட், ரோமர்களுக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்தினாங்க. பிறகு ஜெருசலேமுடைய அழிவு ஏற்படுது கிபி 70. தொடர்ச்சியான கிளர்ச்சிகள் விளைவாக ரோமர்கள் ஜெருசலேமை அழித்தாங்க. அந்த காலத்துல கிரேக்க தத்துவம், ரோம அரசியல், யூத மத பிரிவுகள் இவற்றின் கலவையால மக்கள் குழப்பம் அடைஞ்சிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுறாங்க.
அந்த சமுதாயம் வந்து பொருளாதார வெறியில மூழ்கி இருந்தது, அதிகார போட்டியில சிக்கி இருந்தது, ஆன்மீகத்தை இழந்து இருந்தாங்க. இப்போ ஈசா அலை இஸ்லாம் அல்லாஹ் அனுப்பிச்சு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டியை திரும்பியும் கொண்டு வர்றதுக்கு, தௌஹீதை புதுப்பிக்கிறதுக்கு, மதத்துடைய பேரில் நடந்த அநீதியை எதிர்க்கிறதுக்கு, மக்களை அல்லாஹ்விடம் திரும்பி கொண்டு வர்றதுக்கு அவங்களை அனுப்புறான். முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கால வரிசைகள் என்னன்னா, பாரசீகர்கள் பாபிலோனை வென்றாங்க. இது வந்து கிமு 539. பிறகு கிரேக்க ஆட்சியுடைய தொடக்கம் கிமு 332. ரோமர்கள் பலஸ்தீனத்தை கைப்பற்றினது வந்து கிமு 63. அடுத்தது ஹெரோது மன்னருடைய ஆட்சி வந்து கிமு 37லேருந்து 4 வரைக்கும் நடக்குது. ஈசாவுடைய பிறப்பு வந்து கிமு சுமார் 4ல தான் நடக்குது. பிறகு வந்து பிலாத்துடைய ஆட்சி நடக்குது கிபி 26லேருந்து 36 வரைக்கும். பிறகு யஹ்யா அலை இஸ்லாம் வந்து ஷஹீதானது வந்து கிபி 30கள்ல. பிறகு ஜெருசலேமுடைய அழிவு வந்து கிபி 70ல. ஸோ அரசியல் அடக்குமுறை, மத சீரழிவு, சமூக அநீதிகள், ஆன்மீக வெறுமை ஆகியவை உச்சத்துல எட்டியிருந்த காலம். இந்த இருள்ல தான் அல்லாஹ் தனது நபிமார்களை அனுப்புறான். யஹ்யா அலை இஸ்லாம், ஜக்கரியா அலை இஸ்லாம், பிறகு ஈசா அலை இஸ்லாம், அவங்க எல்லாமே வராங்க, மக்களே அல்லாஹ்வின் பால் அழைக்கிறாங்க. ஸோ சிந்தனை குழப்பங்கள், தத்துவ மோதல்கள், மத பிரிவுகள், அந்த சூழல்ல இறங்கிய ஈசா நபி அவங்க தான் இறை செய்தியை கொண்டு வராங்க, தௌஹீதை பரப்புறாங்க. ஸோ கிறிஸ்தவ சிந்தனையை பாதித்த 3 பெரிய சக்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசா அலை இஸ்லாம் அவங்களுடைய காலத்துல 3 பெரிய சக்திகள் சமூகத்தை வடிவமைச்சது. ஒன்று கிரீக் சிவிலைசேஷன், கிரேக்க நாகரிகம். கிரேக்கர்கள் வந்து நமக்கு தெரியும், தத்துவம், விவாதம், பகுத்தறிவு, மனித சிந்தனை இவற்றை வளர்த்தாங்க. முக்கிய தத்துவ ஞானிகள் வந்து பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், சாக்ரட்டிஸ். இவங்க வந்து அவங்களுடைய சிந்தனைகள் பின்னால கிறிஸ்துவ தத்துவத்திற்குள்ள மிக்ஸ் ஆகி இப்போ இருக்கக்கூடிய ட்ரினிட்டி, இந்த பிலீஃப்லாம் அதுலேருந்து வந்தது தான். ஸோ ஈசா அலை இஸ்லாம் அவங்களுடைய தூய தஹீத் போதனைகள் பின்னால வந்து கிரேக்க தத்துவ கருத்துகளோடு மிக்ஸ் ஆகுது. கடவுளின் இயல்பு பற்றிய சிக்கலான விவாதங்கள் தோன்றுது, ட்ரினிட்டி வருது. கான்ஸ்டன்டைன் ராஜா வந்து ட்ரினிட்டியை நைசின் கிரீட்ல அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு. அதனுடைய வடிவம் தான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி கரப்டடா இருக்கு. பிறகு ரோமன் எம்பையர் அரசியல் அமைப்பை கட்டுப்படுத்தினாங்க, நீதிமன்றங்கள், இராணுவங்கள், வரி வசூல் நடந்தது, நிர்வாகம் அனைத்தையும் கையில வச்சிருந்தாங்க. இப்போ கிறிஸ்தவம் வந்து பின்னால ஒரு அரசியல் மதமாக மாறிய போது ரோம பேரரசுடைய அமைப்புகள் வந்து அதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. பிறகு வந்து ஈசா அலை இஸ்லாம் வந்து புதிய மதத்தை கொண்டு வரல, அவங்க வந்து மூசா அலை இஸ்லாம் கொண்டு வந்த தௌராத்தையும் இஞ்சிலையும் போதித்தாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த யூத மத தலைவர்கள் பலர் வந்து சட்டங்களை மாற்றினாங்க, சடங்குகளை அதிகப்படுத்தினாங்க, மதத்தை மக்களுக்கு சுமையாக மாத்தினாங்க. இதை சீர் செய்ய தான் ஈசா அலை இஸ்லாம் வராங்க. ஸோ ஈசா அலை இஸ்லாம் காலத்துல இருந்த முக்கிய பிரிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு யூதர்களிடையே பல பிரிவுகள் தோன்றுச்சு. அதுல முக்கியமான 5 பிரிவு தான் சமாரிட்டன்ஸ், சதூசிஸ், ஃபரிசிஸ், கும்ரானைட்ஸ், எஸ்என்எஸ். இவங்கெல்லாம் சமாரியன்ஸ் பற்றி நம்ம தெரியும், சமாரியன், நல்ல சமாரியன்லாம் சொல்லுவாங்க இல்லையா. வடக்கு இஸ்ராயல் ராஜ்யத்துடைய வாரிசுகள் என தங்களை கருதி கொண்டாங்க சமாரியன்ஸ், சமாரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து மூசா அலை இஸ்லாம் மீது நம்பிக்கை கொண்டாங்க, தங்களுக்கு என்று தனி தோரா பதிப்பு வச்சிருந்தாங்க. ஜெருசலேமை விட மவுண்ட் கெரிசிமை வந்து புனிதமானது என்று நம்பினாங்க. கெரிசிம் மலை யூதர்களோடு கடுமையான பகை கொண்டிருந்தாங்க. யூதர்கள் வந்து சமாரியர்கள் வந்து உண்மையான இஸ்ராயல்கள் அல்ல என்று கருதினாங்க. அடுத்து சதூசிஸ், இவங்க வந்து ஆலய பூசாரிகள், உயர்குடி குடும்பங்கள், அரசியல் அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தாங்க. இவங்க எழுதப்பட்ட தோராவை மட்டும் தான் வச்சிருந்தாங்க, மறுமையை நம்பிக்கை செய்யல, உயிர் தெழுதல் இல்லைன்னு நம்பினாங்க, மலக்குகள் இல்லைன்னு நம்பினாங்க. ஸோ அரசியல் நிலை பார்த்தீங்கன்னா ரோமர்களோடு ஒத்து வச்சு போனாங்க இவங்க. இதனால் பொதுமக்கள் அவங்கள விரும்பல. பிறகு ஃபெரிசிஸ் வந்து இவங்க அந்த காலத்துல மிகவும் செல்வாக்கு மிக்க மதப்பிரிவாக இருந்தாங்க. இவங்களுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா தோராவுடைய வாய்மொழி சட்டங்கள், மறுமை, உயிர்த்தெழுதல், மலக்குகள், இது எல்லாத்தையும் அவங்க வந்து நம்பினாங்க. பின்னர் இவங்களுடைய போதனைகள் தான் தல்மூத் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தல்மூத் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அடிப்படை காரணமாக இருக்கு. ஸோ ஈசா அலை இஸ்லாம் அதிகமாக விமர்சிச்சவங்க இவங்க தான். இந்த பரேசியர்கள் வந்து வெளிப்புற மத சடங்குகளை வலியுறுத்தினாங்க, உள்ளார்ந்த இறை பக்தியை வந்து என்ன செஞ்சாங்க, புறக்கணித்தாங்க. பிறகுதான் கும்ரானைட்ஸ் வந்து கும்ரானியர்கள் என்று சொல்லுவாங்க. சமூகத்திலிருந்து தனிமையாக வாழ்ந்த ஒரு யூத சமூகம் இவங்க. 1947ல கண்டுபிடிக்கப்பட்ட டெட் சி ஸ்க்ரோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து இவங்களை பற்றி குறிப்புகள் இருக்கு. இவங்களோட தொடர்புடையவை என்று கருதப்படுது. இவங்க வந்து துறவற வாழ்க்கை, இறுதிகால எதிர்பார்ப்பு, ஒரு மெசையா வருவார் பற்றிய நம்பிக்கையெல்லாம் இருந்தது அவங்க கிட்ட. பிறகு எஸ்என்எஸ், பல ஆய்வாளர்கள் வந்து கும்ரானியர்களையும் எசீன்களையும் தொடர்புடைய குழுக்களாக கருதுறாங்க. ரெண்டுத்துக்கும்
மத்தியில இது கனெக்ஷன் இருக்குன்னு பாக்குறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறை எளிமையாக, துறவறம், அதிக வழிபாடு, சமுதாயத்திலிருந்து விலகி வாழ்தல் எல்லாமே இருந்தது. விரைவில் அல்லாஹ் வந்து ஒரு மெசையாவை அனுப்புவான் என்று இவங்க நம்பினாங்க. சோ அவங்க அனைவருக்கும் இருந்த பொதுவான கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு யூத பிரிவும் வேறுபட்டு இருந்தாலும் அவங்களுடைய ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு இருந்தது. வாக்களிக்கப்பட்ட மீட்சியாளர் மெசையா வருவார், எப்போது வருவார் என்று அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மெசையா வந்து ரோமர்களை வீழ்த்துவாங்க, அரசாட்சியை கையில கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பினாங்க. ஆனா அல்லாஹ் அனுப்பியது என்னது, ஒரு ஆன்மீக சீர்திருத்த நபியை அனுப்புறான். உலக ஆட்சியே இல்ல, மறுமை ஆட்சியை தான் அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க ஜீசஸ் வந்து. இதனால் பலர் அவரை ஏற்க மறுத்தாங்க. ஸோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த காலம் வந்து கிரேக்க தத்துவம் பரவி இருந்த ஒரு காலம். ரோம அரசியல் வந்து ஆதிக்கம் நிலவிய ஒரு காலம். யூத மத பிரிவுகள் பெருகிய ஒரு காலம். இறுதி மீட்பாளரை எதிர்பார்த்த ஒரு காலம். இந்த சூழல் அல்லாஹ் வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் மூலம் மக்களை மீண்டும் தூய தௌஹீதுக்கும் இறை நம்பிக்கைக்கும் அழைத்தான். அதுவே அந்த கால வரலாற்று. பிறகு என்ன நடந்தது என்பது நம்ம வந்து ஜீசஸ் உடைய காலத்துல என்ன நடந்தது அப்படின்றது எல்லாம் தனி ஒரு உரையாக ஆல்ரெடி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஜீசஸ்க்கு பிறகு அவங்களுடைய சீடர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, எங்கெங்க போனாங்க, எங்கெங்க மரணிச்சாங்க, பிறகு எப்படி வந்து கான்ஸ்டன்டைன் ராஜா வந்தாரு, இந்த இப்ப இருக்கக்கூடிய கரப்டட் கிறிஸ்டியானிட்டியை வந்து ட்ரினிட்டியை பிலீஃப் எல்லாம் எப்படி வந்தது, அதன் பிறகு இன்றைக்கு வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவாக ஆல்ரெடி பேசியிருக்கோம் இயேசுடைய வரலாறுல.